Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். எல்லோ கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 10. ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. நம்ம கட் பீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச் டாட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த டாட்டுக்கு நேராக மாதிரி வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். டாட்டுக்கு நேராக வர்றது மாதிரிக்கு போடணும். ரெண்டே ஹால் காலேஜ் டிஃப்ரெண்ட்டுக்கு வர்றது மாதிரி பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ப்ளஸ் மாதிரிக்கு நம்ம வந்து டாட் போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு சீக்வன்ஸ். கட் பீடு ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று. த்ரெட் வந்து இங்கேருந்து இதில் எடுக்கிறப்போ கட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நாட் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். த்ரெட் அந்த மாதிரி லைட்டாக குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இப்போ லூப் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். லூப்புக்குள்ளே நீடில் வந்துட்டு த்ரெட் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை மாதிரி லைட்டாக குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த நீடிலுக்கு அடியில் த்ரெட் எப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த லூப்புக்குள்ளே த்ரெட் வந்துட்டுலே நம்மளுக்கு நாட் ரெடி ஆகிட்டு. நோட் டைம் பார்க்கலாம். த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். நம்ம வந்து 3 நாட் போட்டோம். இதுவே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சீக்வன்ஸ்லாம் போட்டுட்டு ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கட் பீட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அடிப்பகுதியில் வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். சுகர் பீடை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள். அந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ஒரு கட் பீடு. இப்போ இதில் வந்து ஒரு கட் பீடும் ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு. ஃபஸ்ட்டு கட் பீடு வர்றத மாதிரிக்கும் அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீடு வர்றது மாதிரியும் திரும்ப ஒரு சீக்வன்ஸும் சுகர் பீடும். சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள். ஹோலுக்குள்ளே போட்டுக்கலாம். நீடில் உள்ள போட்டுக்கலாம். ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ஒரு கட் பீடு. திரும்ப ஒரு சீக்வன்ஸும் சுகர் பீடும். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். பாருங்க, ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து சீக்வன்ஸ் பீட்லாம் போட்டுட்டு திரும்பவும் நம்ம இங்கே கட் பீட் போட்டாலே அதே இது போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.